الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العظيم وقال الله تعالى أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من أحيا سنتي أكرمه الله بأربع خصال المحبة في قلوب البررة والهيبة في قلوب الفجرة السعة في الرزق الثبات على الدين رواه ابن خزيمة أو كما قال عليه الصلاة والسلام மேலான சங்கையான கனவான்களே சகோதரிகளே தாய்மார்களே ரபுல் இஸ்ஸத் சுப்ஹானஹு தஆலா சங்கையான உன்னதமான ஒரு மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்துகிறான். இந்த நபி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பி வைத்தானோ அப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து மறைந்த ஒரு உன்னதமான மாதம். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மாதங்களுடைய சிறப்பை சொல்லி தந்திருக்கிறாங்க. முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்பதாக முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க. துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய சிறப்பை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படித்து தந்திருக்கிறாங்க. ரமதான் மாதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பை அல்லாஹ் குர்ஆனிலே விளங்கப்படுத்துகிறான். ரமதானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்தில் நோன்பு நோக்கிறத அல்லாஹ் கடமையாக்குகிறான். இப்படியான ஏராளமான சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படித்து தந்திருக்கிறாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரபீஉனில் அவ்வல் மாதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டிக்குதா? ரபீஉனில் அவ்வல் மாதத்துக்கு ஒரு சிறப்புண்டு இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹர்ரம் மாதத்துக்கு, துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு, ரமதானுடைய மாதத்துக்கு என்னென்ன சிறப்புகளை அவங்களே விளங்கப்படுத்தினாங்களோ அப்படியான ஏதாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரபீஉனில் அவ்வல் மாதத்துக்கும் சிறப்பு விளங்கப்படுத்திக்கிறாங்களா? மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தில் பிறந்ததை விட இந்த மாதத்துக்கு சிறப்பு தேவையில்லை. என்ன மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நபி அவங்களோட விஷயத்தில் எதெல்லாம் தேர்ந்தெடுத்தானோ அதை சரியாகத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிறான். நபி அவங்களோட பிறப்பு மிகப்பெரிய ஆச்சரியமான பிறப்பு. இந்த மாதம் ஆரம்பித்ததிலிருந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீராவை நாங்கள் படித்து கொண்டு வரோம். நபி அவங்களோட அழகான பண்பை பற்றி பேசுகிறோம். நபி அவங்களோட லீடர்ஷிப் தலைமத்துவத்தை பற்றி பேசுகிறோம். நபி அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். நபி அவங்க வாலிபர்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க, வாலிபர்கள் எப்படி கைட் பண்ணினாங்க, இப்படியான நிறைய விடயங்களை இந்த மாதத்தில் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சோசியல் லீடர், இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய தலைவர்.
சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மிகப்பெரிய சமுதாயத்துடைய பொறுப்பை சுமந்தவங்க, சரியான பிஸியானவங்க. அந்த பிஸியோடு இருந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி நேரம் கொடுத்தாங்க. நபியோட குடும்ப வாழ்க்கைக்குதே ஆச்சரியமான அழகான படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கை. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அப்படியான அற்புதமான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தில் பிறந்ததே இந்த மாதத்துடைய சிறப்புக்கு போதும். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய புகாரி ஷரீஃபில் ஒரு பாபை கொண்டு வருவாங்க, ஒரு பாடத்தை. பாபு மௌத்து யௌமில் இஸ்னைன், திங்கக்கிழமை நாளில் மௌத்தாகிறது சம்பந்தமான ஒரு பாடத்தை கொண்டு வராங்க. அந்த பாடத்தில் அவங்க எழுதுகிறாங்க, ஏன் திங்கக்கிழமை நாளில் மௌத்தாகிறது சிறப்புண்டா, அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறாங்க, வஃபாத்தாகி ஆகிக்கிறாங்க. இதனால் திங்கக்கிழமை மௌத்தாகிறதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால் திங்கக்கிழமை நாளில் மௌத்தாகிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கக்கிழமை நோம்பு பிடிப்பாங்க. சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஏன் திங்கக்கிழமை நோம்பு நோட்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذاك يوم ولدت فيه, ஏன் அந்த நாளில் நான் நோம்பு பிடிக்கிறேன்டா, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன், அதனால தான் அந்த நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் நான் நோம்பு பிடிக்கிறேன். மேலானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நாளை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க அந்த நாளில் நோம்பு பிடிக்கிறாங்க. நபி அவங்க திங்கக்கிழமை வஃபாத்தாயினாங்க, அதனால் அந்த நாளில் மௌத்தாகிறதுக்கு சிறப்பு இருக்குது. இப்படி வச்சு பார்க்குற நேரம் நபியவங்க பிறந்து மறைந்த ஒரு மாதத்துக்கு அவங்க பிறந்ததும் மறைந்ததுமே மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. அப்படியான சங்கையான மாதத்தை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்துகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதெல்லாம் எத்தி வைக்கிறாரோ, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் உங்களுக்கு காட்டி தாராங்களோ இதை உங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடங்க. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் எதை விரும்பலையோ, எதை ஒதுக்கினாங்களோ, எதை வெறுத்தாங்களோ அதை உங்களோட வாழ்க்கையை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், ஜுஇல ذில்லத்து வஸ்ஸிகாரு லிமன் خالف அம்ரி. அல்லாஹ்வுடைய இழிவும் அல்லாஹ்வுடைய சாபமும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்கிறாங்களோ, நபியோட வழிமுறைக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டாகட்டும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் மேலானவர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சங்கையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தில் அல்லாஹ் எங்களை பிறக்க வைத்து அன்னாருடைய வாழ்க்கை வரலாற பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்துகிறான். இது மிகப்பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்குது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து ரபியுல் அவ்வல் ஆரம்பத்திலிருந்து நபியவங்களோட பிறப்பை பற்றி படிச்சுக்கிறோம். நபியவங்களோட பிறப்பு மிக ஆச்சரியமான பிறப்பு. நபியவங்களுக்கு அல்லாஹ் பிறப்பு அவங்களோட குடும்பத்தை தேர்ந்தெடுத்தது மிக கண்ணியமான குடும்பத்திலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாங்கள் படிச்சுக்கிறோம். நபியவங்களோட சிறு பிராயம் அது எப்படி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறு பிராயத்தை அல்லாஹ் பாதுகாத்தான், இதை பற்றி நாங்கள் படிச்சுக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த நபித்துவ வாழ்க்கை எப்படியான அற்புதமான வாழ்க்கை, இது எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடங்கள் என்ன, இது நாங்கள் படிச்சுக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிபர்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க, இது மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வாலிபர்களையும் ஒதுக்கல்ல, வாலிபர்களை சேர்த்தி கொண்டாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இன்றைக்கு வாலிபர்கள் ஒரு சவாலாக கேள்விக்குறியாகிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய பிரச்சனை வாலிபர்களால். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிபர்களோடு அன்பாக நடந்து கொண்டாங்க, வாலிபர்களை சேர்த்தி கொண்டாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாலிபர்களோட நடந்த பாடங்கள் மிகப்பெரிய பாடங்கள். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஆரம்ப கட்டத்தில், இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு முன்னால், மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்ற சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, மார்க்கத்தை படித்து கொடுக்கறதுக்கு வேண்டி. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவருக்கு வயது வெறுமனையே 20 வயசு. 20 வயசு சஹாபியை மார்க்கத்தை படித்து கொடுக்கறதுக்கு அனுப்பி வச்சாங்க. இதை போல் மேலானவர்களே, எங்கெங்கெல்லாம் வாலிபர்கள் இருக்கிறாங்களோ அந்த வாலிபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து கொண்டாங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நுசிர்து பி ஷபாப், நான் வாலிபர்களை கொண்டு இந்த தீனுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். இஸ்லாத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தின் பக்கம் ஆரம்பத்தில் தாவா பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் முதலாவது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் 38 வயசு. ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவங்களுக்கு 27 வயசு. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு 10 வயசு. இதை போல் நபி அவங்களோடு இருந்த அந்த சஹாபாக்கள் வாலிப சஹாபாக்களாக இருந்தாங்க. மேலானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால தான் சூரத்துல் ஃபத்ஹ் என்ற சூரா குர்ஆனில் ஒரு முக்கியமான சூரா சூரத்துல் ஃபத்ஹ். இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஃபத்ஹு ஹுதைபியா, ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கையுடைய வெற்றியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த சூறாவை முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் அவங்களோடு இந்த தோழர்கள் சஹாபாக்களுடைய தன்மையும் அல்லாஹ் வர்ணனை செய்கிறான். வல்லதீன மஅஹு அஷித்தஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்கண்டா, அவங்க யுத்த களத்தில் எதிரிகளோட கடுமையாக இருந்தாலும் கூட அவங்க தனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சஹாபாக்களோட இரக்கமானவங்க. தராஉம் ருக்அன் சுஜ்ஜத யப்தகூன ஃபض்லம் மினல்லாஹி வரித்வானா, அந்த சஹாபாக்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து வர்ணிக்கிறான். அவங்க சுஜூதுலேயும் ருக்கூலேயும் காலத்தை கழிக்கக்கூடியவங்க. சீமாஉம் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவங்க அதிகமாக சுஜூது செஞ்சு அவங்களோட நெத்தியில் சுஜூதுடைய அடையாளங்கள் இருக்குது என்பதாக அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து பேசுகிறான். மேலானவர்களே, அந்த சஹாபாக்கள் அதிகமானவங்க வாலிபர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு வாலிபர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இஅ்தன்லி, அதாவது எனக்கு விபச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகம் சோத்து போயிடுச்சு. யா ரசூலல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்னு மின்னி, எனக்கிட்ட வாங்க. அவரோட கோவப்படல, அவரோட மோத்தில் பாயல்ல, அவரை இத்னு மின்னி எனக்கிட்ட வாங்க. கிட்ட வந்ததுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தாயிக்கிறாவா? ஆம் யா ரசூலுல்லாஹ் ஆயிக்கிறா. உங்களோட தாயோட ஒருத்தர் விபச்சாரம் செய்கிறத நீங்கள் விரும்புவீங்களா? உங்களோட தாயோட இன்னும் ஒரு ஆண் விபச்சாரம் செய்கிறத நீங்கள் விரும்புவீங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் விரும்ப மாட்டேன். உங்களோட சகோதரியோட யாராவது விபச்சாரத்தில் ஈடுபடுறத நீங்கள் விரும்புவீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் விரும்ப மாட்டேன். இப்படி மேலானவர்களே, தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொன்றா கேட்டாங்க. தாயோட, சகோதரியோட, மகளோட. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் விரும்ப மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்மணி அது வேறொருத்தருடைய தாயாக இருப்பா, வேறொரு ஆணுடைய, அதாவது மனைவியாகவோ சகோதரியாகவோ மகளாகவோ இருப்பா. அவோட நீங்கள் தவறாக நடந்து கொள்ள அந்த ஆண் விருப்பப்படுவாரா? இல்லை யா ரசூலல்லாஹ், விருப்பப்பட மாட்டா. இப்போ நீங்கள் இப்போ அந்த தவறை செய்ய விரும்புகிறீங்களா? அந்த சஹாபி மௌனமாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய நெஞ்சில கையை வச்சு, அல்லாஹும்ம அக்ஃபிர் ذنبஹு வதஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை சுத்தமாக்கிடு,
இவருடைய பாவத்தை மன்னிச்சிடு, இவருடைய மறைவான இடத்தை பாவத்தொட்டு பாதுகாத்துடுன்ற துவாவை செஞ்சாங்க. மேலானவர்கள், அந்த சஹாபி திரும்பி போனார். அந்த சஹாபி சொல்கிறாரு, அதுக்கு பின்னால் எனக்கு அந்த பாவத்தை போல வெறுப்பான ஒரு பாவம் இல்லை. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட விபச்சாரம் செய்கிறதுக்கு அந்த சஹாபி வந்து அனுமதி கேட்குறதா இருந்தால் நபி அவங்க அந்த சஹாபாக்களோடு எவ்வளோ நெருக்கமாக எவ்வளோ இறக்கமாக நடந்து கொண்டிருப்பான். மேலானவர்களே, அப்படியான ஒரு வழிகாட்டல் இன்றைக்கு எங்களோட யூத்துக்கு எங்களோட ஊர்களில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்குது. எங்கள்கிட்ட என்ன திட்டம் எங்களோட மஸ்ஜிதுகளில் அல்லது எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய வெல்ஃபேர் சொசைட்டி அதாவது நலம்புரி சங்கங்களில் என்ன வழிகாட்டலிக்குது? எங்களோட வாலிபர்களை நாங்கள் வழி நடாத்துறதுக்காக வேண்டி இன்ன திட்டங்களை நாங்கள் போட்டிக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மிகப்பெரிய பாடம். அது பேசப்பட வேண்டிய படிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பாக இது கொண்டு. இதை போல் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியவங்களோட பிறப்பு எவ்வளோ ஆச்சரியமானதோ இதை போல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி நாட்கள், கடைசி கட்டம், இறுதி நாட்கள், இதுவும் எங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எங்களோட உள்ளத்தில் கவலையை உண்டாக்கக்கூடிய ஒரு கட்டங்களாக தினங்களாக இருந்து கொண்டிருக்குது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்தை பற்றி குர்ஆனில் நேரடியாக அல்லாஹ் எந்த விதமான ஆயத்துக்களையும் இறக்கி பேசலை. முன்னறிவிப்பாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத் சம்பந்தமான பல ஆயத்துக்கள் மூலமாக அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறான். நபியை நாங்கள் கைப்பற்ற போகிறோம், நபியுடைய ரூஹ் எடுக்க போகிறோம், நபியவங்களை இந்த உலகத்தை விட்டு வாங்கி கொள்ள போகிறோம், இப்படியான ஆயத்துக்களை கொண்டு அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறான். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்தை பற்றி அல்லாஹ் நேரடியாக குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் விளங்கப்படுத்தலை இந்த சமுதாயத்துக்கு. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு குர்ஆனில் ஒரு ஆயத்து வருது, இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நிச்சயமாக நீங்கள் மரணிக்கக்கூடியவர், இதை போல அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறான். இது கினாயத்தாக நபியவங்களோட மௌத்து சம்பந்தமான ஒரு முன்னறிவிப்பை கொண்டு ஒரு ஆயத். இதை போல மேலானவர்களே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா, அந்த சூறால அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை பற்றியும் பேசுகிறான். இதை போல இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அந்த மக்காவுடைய வெற்றி வந்துட்டா மக்கள் சாரையாக இஸ்லாத்துக்குள்ளுக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. அது அந்த ஆயத் அந்த சூறால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன விளங்கப்படுத்துகிறான்டா, அதாவது வெற்றிக்கு பின்னால், ஒரு சக்ஸஸுக்கு பின்னால் எப்படி பின்னால் பலவீனங்கள் உண்டாகுமோ இதை போல் ஒரு வெற்றி, ஒரு பூர்ணம் உண்டானதுக்கு பின்னால் நபியவங்களோட வஃபாத்து சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முன்னறிவிப்பு செய்யக்கூடிய சூறா தான் அந்த சூறா. இதை போல் இன்னும் ஒரு ஆயத்து வருது, கடைசி ஹஜ்ஜத்துல் விதால் இறக்கப்பட்ட ஆயத், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா என்ற ஆயத். இந்த ஆயத்தும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத் சம்பந்தமான முன்னறிவிப்பு செய்யக்கூடிய ஆயத். ஏன் தீனுடைய தக்மீல், தீனுடைய பூர்த்தியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் விளங்கப்படுத்துகிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்றைக்கு உங்களோட தீனை நான் பூர்த்தியாக்கிட்டேன். வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இந்த தீனுல் இஸ்லாத்தை நான் மார்க்கமாக பொருந்தி கொண்டுட்டேன். மேலானவர்களே, எங்களுக்கு தெரியும் ஒரு பூர்த்தி வந்துட்டா, ஒரு கமாலுக்கு பின்னால் நுக்சான் உண்டாகிறத போல ரப்புல் ஆலமீன் நபியவங்களை கொண்டு இந்த தீனை பூர்த்தியாக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாங்கி கொள்றதை பற்றி அவங்களோட வஃபாத்துடைய செய்தி அல்லாஹ் மறைமுகமாக அறிவிக்கிறான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இந்த 4வது ஆயத், அந்த 4வது ஆயத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத் சம்பந்தமான முன்னறிவிப்பு அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். இது மேலானவர்களே, உஹதுடைய யுத்தத்தில் நிறைய பேர் நினச்சி கொண்டாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹதுடைய யுத்தத்தில் வஃபாத் ஆகிட்டாங்கன்னு நினச்சாங்க. ஒரு வதந்தி பரவிச்சு. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வச்சான். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ரசூல் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல்,
அவருக்கு முன்னால் நிறைய ரசூல்மார்கள் வந்தாங்க. கது கலத் மின் கபலிஹி ருசுல் அஃப இம்மாத அவ் குதிலன் கலப், அதாவது அவர் கொலை செய்யப்பட்டுட்டா அல்லது மௌத்தாகிட்டா நீங்கள் உங்களை மாற்றி கொள்வீங்களா என்ற ஒரு கேள்வியோடு அந்த ஆயத்து வருது. வேளாணவர்களே, இப்படியான இந்த 4 ஆயத்துக்கள் குர்ஆனில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத் சம்பந்தமான முன்னறிவிப்பு சொல்லக்கூடிய ஆயத்துக்களாக இருக்குது. வேளாணவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அதாவது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமதானுடைய காலம் வருது. அந்த ரமதானுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய ரமதானை விட கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொண்டாங்க. எப்படின்னா ஏனைய காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 நாட்கள் ரமதானில் இஅ்திகாஃப் இருப்பாங்க. அந்த கடைசி அந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டுடைய ரமதானில் நபி அவங்க 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. இதை போல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஓதி காட்டுறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதி காட்டுறது இது ரமலானுடைய மாதத்தில் ஒரு முறை நடக்கும். ஆனால் அந்த ரமலானில் வலமக்கு மாற்றமாக 2 முறை நடந்துச்சு. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இன்னி அரா ذلك இல்ல இக்திராப அஜலி, நான் இதை என்ற அஜல் நெருங்கிறதாத்தான் நான் பார்க்குறேன் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அந்த ரமதானுக்கு பின்னால் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வருது. அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கடைசி ஹஜ்ஜை செஞ்சாங்க. தன்னுடைய கடைசி ஹஜ், முதலாவதும் கடைசியுமான ஹஜ்ஜை செஞ்சாங்க. ஹுது அன்னி மனாசிகக்கும், என்ன தொட்டும் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நீங்கள் படித்து கொள்ளுங்க. லஅல்லி லா அல்கா பஅத ஆமிக்கும் ஹாதா, நான் சில நேரத்தில் நான் வார வருஷம் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹஜ்ஜத்துல் விதால கடைசி ஹுத்பால் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினாங்க. லஅல்லி லா அஹஜ்ஜு பஅத ஆமிக்கும் ஹாதா, இந்த வருஷத்துக்கு பின்னால் நான் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இன்னி லா அல்கா பஅத ஆமிக்கும் ஹாதா, நான் அடுத்த வருஷம் உங்களை சந்திக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இப்படியான வார்த்தைகளை அந்த ஹஜ்ஜத்துல் விதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி ஞாபகம் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. மேலானவர்களே, அந்த ஹஜ்ஜத்துல் விதால இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய அமானிதங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்படைத்தாங்க. ஹல் பல்லக்த, நான் எத்தி வைத்து விட்டேனா, நான் இந்த அமானிதத்தை ஒப்படைத்து விட்டேனான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கிட்ட கேட்டாங்க. மேலானவர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் சாட்சியாக இருந்தாங்க. இப்படியான கட்டங்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த ஹுத்பா பேருரையில் நடந்துச்சு. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, இப்படியான மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த சம்பவங்கள் அல்லாஹ் எங்களுக்கு படித்து தந்துகிறான். அதுக்கு பின்னால் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சஃபருடைய மாதம், அந்த சஃபருடைய மாதத்துடைய ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபருடைய மாதத்தில் ஆரம்பத்தில் ஹைபர் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஷுஹதாக்களுடைய கபரை ஜியாரத் செய்கிறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேய்த்து அந்த இடத்திலிருந்து அந்த ஹைபருடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஷுஹதாக்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு தேடினாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதில் சையீது ஷுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களும் அடக்கப்பட்டிருந்தாங்க. எல்லாருக்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் அந்த மாதத்துடைய அந்த சஃபர் மாதத்துடைய கடைசி பகுதி, அந்த சஃபர் மாதத்துடைய கடைசி பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜன்னத்துல் பக்கீக்கு வந்தாங்க. ஜன்னத்துல் பக்கீக்கு வந்து அந்த ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருக்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருக்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. ஏங்கி அழுதாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால் அன்றைய நாள் வியாழக்கிழமை, சஃபருடைய அந்த கடைசி திங்கக்கிழமை நாள்,
இந்த திங்கக்கிழமை நாளில், சஃபருடைய மாதம் திங்கக்கிழமை நாள், அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாடு அந்த மஸ்ஜிது நபவிக்கு போகிறாங்க. அங்கே மஸ்ஜிது நபவியில் அங்கே ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஜனாசாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டாங்க. அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு எல்லா கடமைகளையும் நிறைவேற்றினதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாவோட எல்லா கடமையும் நிறைவேற்றினதுக்கு பின்னால் அவங்களே தன்னுடைய முபாரக்கான கரத்தால் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செஞ்சாங்க. நல்லடக்கம் செஞ்சதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வாராங்க. வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வா ரஸா, சரியான தலைவலி ஆயிக்குது யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. பல் வல்லாஹி வா ரஸா, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கும் சரியான தலைவலி ஆயிக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்றைக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலைவலியுடைய ஆரம்பமாகுது. தலைவலி கூடிக்கொண்டே போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சக்கராத்துடைய ஆரம்ப கட்டம் அது. தலைவலியால் சரியான கஷ்டப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுக்கு பின்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவ்வல் மாதத்துடைய ஆரம்ப கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கையில் அப்படியே படுத்துடுறாங்க. காய்ச்சல் வந்துட்டு, தலைவலி வந்துட்டு, அந்த தலைவலியோட காய்ச்சலோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எலும்பி வரையிலாமல் அவங்க படுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் தான் மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாம் ஜமாத்துக்கு வரப்போகிறாங்க. இமாம் ஜமாத்துக்கு வந்து கொள்ளையிலாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு நபி அவங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அந்த அளவு வருத்தமாக இருந்துச்சு. எந்த அளவுக்குண்டா மேலானவர்களே, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய்த்து பார்க்குறாங்க. நபி அவங்களோட உடம்பை போய்த்து பிடிச்சி பார்க்குறாங்க. சரியான சூடாக இருக்குது. யா ரசூலல்லாஹ், அவங்களோட உடம்பு இவ்வளோ உஷ்ணமாக இருக்கிறது, ஏன் உங்களோட உடம்பு இவ்வளோ உஷ்ணமாக இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு வந்திக்கக்கூடிய இந்த சூடு இது உங்களுக்கு 2 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சலுக்கு சமமானது. அந்தளவு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காய்ச்சலில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மேலானவர்களே, அந்த கட்டத்தில் அதாவது ரபியுல் அவ்வல் 8வது நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் சுகமாகுது. அந்த நாளில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு 7 தோல் துருத்திகளில் தண்ணி எடுத்துக்கணும் வந்து என் தலையில் ஊற்றுங்க. அந்த நேரத்தில் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி, அதாவது சஹாபாக்கள் சிலர் தோல் துருத்தியில் தண்ணி எடுத்துக்கின்னு வாராங்க. தோல் துருத்தியில் தண்ணி எடுத்துன்னு வந்து 7 தோல் துருத்தியில் எடுத்துன்னு வந்து தண்ணியை ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றக்கூடிய நேரத்தில் நபி அவங்களுக்கு கொஞ்சம் லேசாகிற மாதிரி ஆகுது, கொஞ்சம் வருத்தம் லேசாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எலும்பி வந்து அவங்க தொழுகைக்காக வேண்டி தொழுகை நடாத்தினதுக்கு பின்னால் மிம்பரில் ஏறி ஒரு ஹுத்பா, ஒரு உபதேசம், நீண்ட உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த உபதேசத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விடயங்களை ஞாபகப்படுத்தினாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா. யஹூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அவங்க நபிமார்களுடைய கபறுகளை வணங்கக்கூடிய மஸ்ஜிதாக ஆக்கி கொண்டுட்டாங்க. லா தத்தகிது கபரி, எனக்கு பின்னால் என்ற கபரை வஸனை யஅ்புது, அதாவது வணங்கக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முக்கியமான ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. யஹூதிகள் நசாராக்கள் அவங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணங்கக்கூடிய மஸ்ஜிதாக எடுத்துக்கொண்டாங்க. அதைப்போல் எனக்கு பின்னால் என்னுடைய கபரை வணங்கக்கூடிய இடமாக எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இது போன்ற நிறைய உபதேசங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபதேசத்தில் சொன்னாங்க. பெண்களுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினாங்க. இஸ்தௌஸௌ பின் நிசாஇ ஹைரா, பெண்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நசாராக்களுடைய விஷயங்களை, அன்சாரிகளுடைய விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்சாரிகள் அதாவது ஹிஜ்ரத்
முஹாஜிரீன்கள் என்று சொல்லக்கூடியவங்க மக்காலிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவங்க, அன்சாரிகள் மதீனாவாசிகள், அந்த முஹாஜிரீன்களுக்கு உதவியாக இருந்தவர்கள். அந்த முஹாஜிரீன்களோட விஷயத்தில் நீங்கள் அவங்களோட கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க, அவங்கள சங்கைப்படுத்துங்கன்ற நிறைய விஷயத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போல தான் ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அவங்கள நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமனுக்கு அனுப்பி வச்சுறாங்க. ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா பிரிவு நபி அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு கவலையை உண்டாக்கிச்சு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அவங்களை அனுப்பி வச்சக்கூடிய நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, லஅல்லி அஸா அல்லா யல்கானி பஅத ஆமிக்கும், அதாவது உங்களை இதுக்கு பின்னால் நான் சந்திக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். மேலானவர்களே, எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு எங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் சில கட்டங்களில் நாங்கள் வாசலோடு நாங்கள் வழி அனுப்பி வச்சுருவோம். இன்னும் சில நெருக்கமானவங்க வந்தால் கேட் வர காட்டியும் போவோம். இன்னும் அதுக்கு மேலே நெருக்கமானவங்கண்டா நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வர காட்டியும் போவோம். ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அவங்களை யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த மதீனாவுடைய போர்டருக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. பெய்த்து கடைசி கட்டத்தில் அவங்கக்கிட்ட சொன்னாங்க, இதுக்கு பின்னால் உங்களை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமோ தெரியாது, நீங்கள் வருவீங்க, திரும்ப வார நேரம் என்னுடைய மஸ்ஜிதையும் என்னுடைய கபரையும் கடந்து செல்வீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேளானவர்களே, ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அவங்களுக்கு சரியான கவலை. நபி அவங்களோடு அவ்வளோ அன்பு வச்சவங்க, நபி அவங்களோடு அவ்வளோ நேசம் வச்சவங்க. ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் நபி அவங்களோட எந்த அளவு அன்பு முஹப்பத்துண்டா, என்ற சொத்துக்களை விட, என்ற உயிரை விட, என்ற குடும்பத்தை விட நான் நபி அவங்களோடு அவ்வளோ இரக்கம்னு ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அந்த ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க பிரியாவிட செய்யக்கூடிய நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துடைய செய்தியை கினாயத்தாக மறைமுகமாக சொல்லி காட்டினாங்க. மேலானவர்களே, அழுது அதாவது அவங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வரும் வரையில் நபி அவங்கள பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்ட கட்டளை நபி அவங்க சொல்கிறாங்கன்ற காரணத்துக்காகத்தான் ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. மேலானவர்களே, எப்படியாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்தோட சம்பந்தப்பட்ட கடைசி நாட்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மிம்பரில் இருந்து அந்த ஹுத்பாவை முடிச்சு கொண்டு இறங்குறாங்க. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் கடுமையாக சுவையினப்படுறாங்க, சோமில்லாமல் போகிறாங்க. எந்த அளவுக்குண்டா மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவங்களுக்கு மஸ்ஜிதுக்கே வர இயலாத நிலைமை உண்டாகுது, மஸ்ஜிதுக்கே வர இயலாத நிலைமை உண்டாகுது. அந்த நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுக்கு வரும் வரையில் சஹாபாக்கள் சஃப்ல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என் நபி அவங்களோட வீடு மஸ்ஜிதோட சேர்ந்ததாக இருந்துச்சு. நபி அவங்க தொழுகைக்கு வரும் வரையில் இஷாவுடைய தொழுகை, அந்த இஷாவுடைய தொழுகைக்கு வரும் வரையில் சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் வரும் வரையில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. திரும்ப கேட்பாங்க, அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், பெண்கள் தொழுதுட்டாங்களா? சிறார்கள் தொழுதுட்டாங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் வரும் வரையில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு தோல் துருத்தியில் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து ஊற்றுங்க. அந்த காலத்தில் காய்ச்சலுக்கு மருந்து செய்யக்கூடிய ஒரு முறை தான் தண்ணி ஊற்றி குளிக்கிறது. ஏன்? காய்ச்சல் சூடால் உண்டாகுது. அந்த சூடை தணிக்கிறதுக்காக வேண்டி தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஒரு தண்ணி தோல் துருத்தி எடுத்து ஊற்றி கொள்கிறாங்க, கொஞ்சம் ராஹத்தாக ஆயிக்கிற மாதிரி விளங்குது. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ரெண்டு பேர்ட தோலில் கையை போட்டுக்கொண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு வரப்போகிறாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. மேலானவர்களே, திரும்ப தண்ணி ஊற்ற சொன்னாங்க, தண்ணி ஊற்றினாங்க, திரும்ப வரப்போகிறாங்க. இப்படி 3 கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மயங்கி 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 விழுந்தாங்க. முரு அபா பக்கர ஃபல் யுஸல்லி பின்னாஸ், நீங்கள் அபூபக்கருக்கு சொல்லுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுங்கள், தொழுகை நடாத்துமாறுன்னு சொன்னாங்க. மேலானவர்களே, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அபூபக்கருக்கு சொல்லுங்கள், தொழுகை நடாத்துமாறு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அவர் பலவீனமானவர், அவர் சத்தம் போட்டு தொழுவிக்கலாது, நீங்கள் இருந்த அந்த இடத்துக்கு முன்னால் போய்த்து அவர் தொழுகை நடாத்துறதுக்கு சக்தி பெற மாட்டார் யா ரசூலல்லாஹ்,
நாங்கள் உமருக்கு சொல்வோம் தொழுவிக்குமாறுன்னு சொன்னாங்க. ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 முறை 3 முறை சொன்னாங்க, முரு அபா பக்கர அன் துஸல்லி பின்னாஸ் ஐயுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்க தொழுகை நடாத்துமாறு. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் ஹஃப்ஸா ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் அவர் பலவீனமானவர், என்ற வாப்பா உமருக்கு சொல்லுவோமே தொழுகை நடாத்துமாறு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாவும் அவனுடைய ரசூலும் அபூபக்கர் தொழுகிறதைத்தான் விரும்புகிறாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தொழுகை நடாத்தினாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பின்னால் 7 நாட்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இமாமத் செஞ்சாங்க. மேலானவர்களே, ஒரு கட்டத்தில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்களுக்கு கொஞ்சம் மேலுக்கு கொஞ்சம் ராஹத்தாகிக்குது. நபி அவங்க கொஞ்சம் திரையை திறந்து பார்க்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு சரியான சந்தோஷம். நபி அவங்க தொழுகை நடாத்துறதுக்கு வரப்போகிறாங்க போல. சஹாபாக்களுக்கு சரியான சந்தோஷம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தொழுகையில் இருந்து கொண்டு பின்னுக்கு வரப்போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாரா செஞ்சாங்க அவங்களுக்கு தொழுகையை பூர்த்தி செய்யுமாறு. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால் ரபியுல் அவ்வல் மாதம், அதாவது 10வது நாள் சனிக்கிழமை நாள் வருது. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான வருத்தம் கூடிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான வருத்தம் கூடிட்டு அந்த அவங்க சக்கராத்துடைய அந்த வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு எங்களுக்கு தெரியும், அந்த கடைசி கட்டங்களில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரு ட்ரெயின் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெயினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனைவிமார்கிட்ட பேத்து கொண்டிருந்தாங்க. ஹஸரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலாவோட ட்ரெயின் வார நேரமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அன ஐன கதன், நான் நாளைக்கு யார்கிட்ட போகிறது, என்ற நாளையுடைய ட்ரெயின் யாருடையது என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் எல்லாரும் மஷூரா பண்ணி நபியவங்க விரும்புகிறாங்க, கடைசி கட்டத்தை தன்னுடைய மனைவி ஆயிஷா கிட்ட இருக்கிறத விரும்புகிறாங்க என்றத எல்லா மனைவிமார்களும் விளங்கி கொண்டு ஆலோசனை பண்ணி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹஸரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ், ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உதவியோடு ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த நேரத்தில் மேலானவர்களே, அவங்க கடைசி கட்டத்தில் சக்கராத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட பார்க்கறதுக்கு வந்தாங்க. இதை போல் ஒவ்வொரு முக்கியமான சஹாபாக்கள் நபி அவங்கள பார்க்க வந்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் மேலானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி கட்டத்தில் முணங்கி கொண்டிருக்கிறாங்க, வருத்தத்தில் முணங்கி கொண்டிருக்கிறாங்க. முணங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் ஹஸரத் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவங்க ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சகோதரன் வாராங்க. அவங்களோட சேப்பில் மிஸ்வாக் இருக்குது. நபி அவங்க அந்த மிஸ்வாக்கை பார்க்குறாங்க. அந்த மிஸ்வாக்கை பார்க்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட முகத்தை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கி கொள்கிறாங்க, நபி அவங்களுக்கு மிஸ்வாக் செய்யணும் போல் இருக்குது என்பதா விளங்கி கொள்கிறாங்க. உடனே தன்னுடைய சகோதரண்ட அந்த சேப்பில் இருந்த மிஸ்வாக் எடுத்து அதை கடித்து அதை மெண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக் செய்கிறாங்க. அதுக்கு பின்னால் மேலானவர்களே, நபி அவங்களோட ஒரு முனங்கல் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க காது கிட்ட வச்சு கேட்குறாங்க. அந்த கிட்ட வச்சு கேட்குற நேரம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி இலா ரஃபீகில் ஆலா, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி இலா ரஃபீகில் ஆலா, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செஞ்சிடு, என்ன பாவத்தை மன்னிச்சிடு, ரஃபீகுல் ஆலாவாகிய அந்த உயர்ந்த நண்பன் அல்லாஹ்விடத்தில் என்ன சேர்த்து விடு என்ற கருத்துப்பட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனசுக்குள்ளுக்கால மெதுவாக அவங்க துஆ செஞ்சு கொண்டே இருந்தாங்க. மேலானவர்களே, அந்த கட்டத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 கையும் கீழே விழுகுது. அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரூஹ் பிரியுது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்து இந்த உலகத்துக்கு தீன் என்ற வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டும் பிரிஞ்சாங்க. மேலானவர்களே, அவங்களோட கடைசி கட்டம் அந்த சக்கராத்தில் இருக்கிற நேரமும் நபி அவங்களோட கவலை
அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், என் உம்மத்தை சேர்ந்தவங்களே தொழுகையை பட்டி பிடிச்சி கொள்ளுங்க. இது நபி அவங்களோட கடைசி கவலை. மேலானவர்களே, இன்றைக்கு எங்களோட வாப்பா அல்லது எங்களோட நெருக்கமான உறவு கடைசி நேரத்தில் சக்கராத்தில் இருக்கிற நேரம் எங்கள்கிட்ட ஏதாவது ஒன்றை கேட்குறாங்க, எனக்கு இதை கொண்டு வந்து தாங்களே, இல்லாட்டி நீங்கள் இதை செய்யுங்களேன்னு சொன்னால், மேலானவர்களே நாங்கள் அதை எவ்வளோ பட்டி பிடிச்சி கொள்வோம். ஏன் கடைசி நேரத்தில் வாப்பட ஆசை, கடைசி நேரத்தில் என் வாப்பட ஆசை நான் இப்படி செய்யணும்ன்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி நேரத்தில் அவங்களோட கவலை, அதாவது என் உம்மத்தை சேர்ந்தவங்க தொழுகையை பட்டி பிடிச்சி கொள்ளணும். என்ன மேலானவர்களே, இமாம்கள் எழுதுகிறாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின அந்த சஹாபாக்கள் தொழுகையில் பராமுகம் காட்டக்கூடியவங்களாக இருந்தாங்களா? அந்த காலத்தில் இந்த சஹாபாக்கள் அவங்க தொழுகையில் பராமுகம் காட்டக்கூடியவங்களாக இருந்தாங்களா? மேலானவர்களே, தொழுகையோட நேரம் வந்துட்டா அவங்களோட மேலெல்லாம் நீல நிறமாகும். அல்லாஹ்வுட அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய நேரம் அல்லவா? இப்படியான உணர்வுகளோடு அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. மேலானவர்களே, தொழுது கொண்டிருக்கிறாங்க, சுன்னத்தான தொழுகையில் ஒரு தோட்டத்தில் தொழுது கொண்டிருக்கிற நேரம் ஒரு பறவை வந்து நிற்குது, கவனம் சிதறுது, அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுட பாதையில் சதக்கா செஞ்சாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய காலில் அம்பு ஏற்பட்டிருக்குது, நான் தக்பீர் கட்டி தொழுகிறேன், நான் தொழுது கொண்டிருக்கிற நேரம் அந்த அம்பை எடுத்துடுங்கன்னு சொன்னாங்க. தொழுது கொண்டிருக்கிறாங்க, தொழுது முடித்ததுக்கு பின்னால் அம்பை எடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆம், நீங்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரம் அம்பு எடுத்துட்டோமே. அவங்க தொழுது கொண்டிருக்கிற நேரம் அம்பு எடுக்கிறதும் தெரியாது. அப்படியாக பேணுதலாக இருந்த சஹாபாக்கள் அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழுகையை பற்றி பிடிச்சி கொள்ளுங்க. மிலானவர்களே, இமாம்கள் எழுதுகிறாங்க, நபியுல்லா பின்னால் வரக்கூடிய காலம், பின்னால் வரக்கூடிய உம்மத் இவங்க தொழுகையில் பொடுபோக்கு காட்டுவாங்க, தொழுகையில் பராமுகமாக இருப்பாங்க. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வசியத்தாக தொழுகையை எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு முறை சொன்னாங்க. இஸ்தௌஸு பின் நிசாஇ ஹைரா, உங்களோட பெண்களோட விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. இப்படியா ஒவ்வொரு விஷயமாக சொல்லிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக தொழுகையோட விஷயத்தில் மாத்திரம் 2 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை பட்டி பிடிச்சு கொள்ளுங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாஸாவாகி ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோட வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வாராங்க, வந்து நபி அவங்களை கட்டி பிடிச்சு நபி அவங்களோட தலையில் நெத்தியில் முத்தமிட்டாங்க. மேலானவர்களே, ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு வாராங்க, வந்து நபி அவங்களை கண்டு அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில சஹாபாக்கள் நபி அவங்களோட ஜனாஸாவை அவங்களோட மௌத்துடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளல. ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகல, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி போனாங்களோ அதை போல சென்றிருக்கிறாங்க, அவங்க திரும்பி வருவாங்க, வஃபாத்தாகலன்னு சொன்னாங்க. ஏன்னா மேலானவர்களே, யாருக்கும் நபி அவங்களோட வஃபாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. நபி அவங்களை பிரியக்கூடிய அந்த அளவு நபி அவங்களோட முஹப்பத் அன்பு வச்சுக்கிறாங்க. அந்த அன்புனால நபி அவங்களை பிரியறதுக்கு அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கதில்லை, ஏற்றுக்கொள்ளல. ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டார்னு சொல்கிறாரோ அவரோட கழுத்தை எடுப்பேன்னு சொல்லி வாழை கையில் வச்சு கொண்டு இருந்தாங்க. மேலானவர்களே, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாங்க, இஜ்லிஸ் யா உமர், உமர் உட்காருங்க பேசுவோம்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆவேசப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க மிம்பரில் ஏறி ஒரு சின்ன ஒரு தெளிவை ஒரு பயான பண்ணினாங்க, ஒரு உபதேசம் செஞ்சாங்க. அதில் மேலானவர்களே, இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், அதாவது இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. நபியை நீங்களும் மௌத்தா கூடியவங்க, அவர்களும் மௌத்தா கூடியவங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தாங்களோ முஹம்மத் வஃபாத் ஆகிட்டார்.
யார் முஹம்மதை வணங்கி கொண்டு இருந்தாங்களோ முஹம்மது வஃபாத் ஆகிட்டார். ஒமன் கான யஅ்புதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குறாங்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் நித்திய ஜீவன், அவனுக்கு மௌத்துன்ற ஒன்றது இல்லை கிடையாதுன்னு சொல்ல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அங்க அந்த மிம்பரில் ஏறி ஒரு குத்பாவை ஒரு உபதேசத்தை செய்கிறாங்க. அந்த உபதேசத்தோட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நான் குர்ஆனுடைய அந்த ஆயத் இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன் என்ற அந்த ஆயத்தை நான் அண்டக்குத்தான் கேட்ட போல, அண்டக்குத்தான் அந்த ஆயத் இறங்கிச்சோ என்ற ஒரு உணர்வு எனக்கு உண்டாயிச்சு. அதோடு நான் நினச்சி கொண்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை விட்டும் பிரிந்து விட்டார் என்று நாங்கள் நினச்சி கொண்டேன், எனக்கு ஒரு உறுதி வந்துட்டு என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னான். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபி அவங்களோட அடக்கிற விஷயம், அவங்களோட தொழுகையோட விஷயம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே வஃபாத்தாகின அதே இடத்துல தான் நடக்கப்பட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி யாரும் தொழுகை நடாத்தல்ல, ஒவ்வொரு சஹாபாக்களும் தனிய தொழுது கொண்டாங்க. அந்த சம்பவங்கள் நிறைய, அதாவது அது நீளமான சம்பவங்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான உன்னதமான தூதர் எங்களுக்கு முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து விட்டு சென்றுகிறாங்க. மேலானவர்களே, அந்த நபியுடைய அன்பு எங்களோட உள்ளத்தில் வரணும். முதலாவது நபிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, நபியவங்களை நாங்கள் ஈமான் கொள்வது, உள்ளத்தால் நபியவங்களை உம்மப்படுத்துறது. மேலானவர்களே, எந்தளவு நபியோட அன்பு, நபியவங்களோட நம்பிக்கை வருமோ, நபியவங்களோட ஹதீஸில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும், நபியவங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். இன்றைக்கு நபியவங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி பெரிய நபியவங்களோட உம்மத்துன்னு பேசுகிறோம், ஆனால் நபியவங்களோட சுன்னத்தில், நபியவங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மேலானவர்களே, இன்றைக்கி ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் கொலஸ்ட்ரால் ஈகுது, நீங்கள் ஒரு கிழமுக்கு இறைச்சி சாப்பிடப்படாது, உங்களுக்கு மாமிசம் ஒன்றும் சாப்பிடப்படாதுன்னு சொன்னால், மேலானவர்களே, அதை பேணுதலாக பக்குவமாக செய்கிறாரு. டயபெட்டிக்ஸ், ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, நீங்கள் இப்படி பக்குவமாக இருக்கணும், இப்படியெல்லாம் சாப்பாடை நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும்டா, டாக்டர் சென்னத்துக்காக வேண்டி நாங்கள் வளமையாக சாப்பிட்டு கொண்டு இந்த நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஏன் மேலானவர்களே, அவருடைய வார்த்தையில் வரக்கூடிய நம்பிக்கை. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் நபியவங்களோட எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் கேட்குறோம். நபியவங்க சொன்ன விஷயங்கள், நபியவங்க தடுத்த விஷயங்கள், இது ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட வாழ்க்கையில் நபியவங்களோட வார்த்தையில் நம்பிக்கை இல்லாததுனால அதை நாங்கள் குழி தோண்டி புதைச்சி கொண்டிருக்கிறோம். வெறுமனே மேலானவர்களே, முஹப்பத்துன்னு வாயளவில் பேசுகிறோம், ஆனால் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பாருங்கள். எங்களோட குடும்ப வாழ்க்கையில் நபியவங்களோட சுன்னத்தை எந்த தூரம் வைக்குது? எங்களோட கல்யாணங்கள் வந்துட்டா அந்த கல்யாணத்தில் நபியவங்களோட சுன்னத் எந்த அளவு வைக்குது? மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஇல ذில்லத்து வஸ்ஸிகாரு லிமன் خالف அம்ரி, யார் என்ற சுன்னத்துக்கு, அதாவது என்ற சுன்னத்துக்கு யார் மாற்றம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இழிவையும் கேவலத்தையும் அல்லாஹ் சாட்டி விடுவான். இதனால் மேலானவர்களே, நபியவங்களோட நேசம்ன்றது, நபியவங்களோட எல்லா கட்டத்திலையும் நபியவங்களோட அன்பு வரணும், அதை உள்ளத்தால் நபியவங்களை நாங்கள் நேசிக்கணும். நபியவங்களோட சுன்னாக்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கும், நபியவங்களோட சுன்னாக்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கும். இதுதான் நாங்கள் நபியவங்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமைகளாக இருந்துக்கு. அதனால் மேலானவர்களே, இப்படியான சந்தர்ப்பங்கள் நபியவங்களை பற்றி படிக்கிறதுக்கு, நபியவங்களை பற்றி விளங்குறதுக்கு, அவங்களோட சுன்னாக்களுடைய பொறுமதிகள், அவங்களுடைய முஹப்பத்துடைய பொறுமதிகள் எங்களோட உள்ளத்தில் எந்தளவு நாங்கள் படிக்கிறோமோ, அதை பற்றி விளங்குறோமோ, அந்தளவு எங்களோட வாழ்க்கையில் நபியவங்களோட சுன்னாக்கள் எடுத்து நடக்கிறதுக்கு லேசாக இருக்கும். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா நபியவங்களோட வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கையை ஆக்கி, நபியவங்களோட சுன்னாக்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ரப்பே இரக்கமுள்ளவனே, கண்ணியமானவனே, சங்கைக்குரிய நாயனே, யா அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பொருந்து கொண்டுடு யா அல்லாஹ், எங்களுக்கு ரஹ்மத் செஞ்சுடு யா அல்லாஹ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து மறைந்த ஒரு உன்னதமான மாதத்தில் வீட்டிருக்கிறோம் யா அல்லாஹ்.
நபி அவங்களோட அன்பை எங்களோட உள்ளத்தில் தந்துடு யா அல்லாஹ். நபி அவங்களோட அன்பை எங்களோட உள்ளத்தில் தந்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நபி அவங்களோட உம்மத்துன்னு பெரிசா பேசி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நபி அவங்களோட சுன்னத்துகள் எங்களோட வாழ்க்கையில் இல்லையே அல்லாஹ். நபி அவங்களோட அன்பு எங்களோட வாழ்க்கையில் இல்லையே அல்லாஹ். எங்களோட குடும்ப வாழ்க்கையில், எங்களோட திருமணங்களில், எங்களோட எல்லா விஷயங்களையும் நபி அவங்களோட சுன்னத்துக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், வாஜிபான அந்த நபி அவங்க விரும்பி வச்ச அந்த தாடியை, அந்த ஆடைகளை கூட யா அல்லாஹ் வைக்கிறதுக்கு நாங்கள் பின்வாங்குறோமே யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, அன்பாளனே, யா அல்லாஹ், நபியுடைய உம்மத்தில் எங்களை ஆக்கி வச்சுக்கிறாய் யா அல்லாஹ். எங்களை பொருந்தி கொண்டுடு யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களை ரஹ்ம செஞ்சிடு யா அல்லாஹ். நபி அவங்களோட சுன்னாக்களை வாழ்க்கையில் அணுவா பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை பொருந்திக்கோ யா அல்லாஹ். ஆண்களை, பெண்களை, வாலிபர்களை, யுவதிகளை எல்லாரையும் கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். இந்த ஊரை பொருந்திக்கோ யா அல்லாஹ். உன்னுடைய பரக்கத்துடைய வாசல்களை இந்த ஊருக்கு யா அல்லாஹ் இறக்கி தந்துடு யா அல்லாஹ். உன்னுடைய பலாய் முசீபத்துக்களை விட்டும் இந்த ஊரை பாதுகாத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இரக்கம் உள்ளவனே, அன்பாளனே, யா அல்லாஹ், செல்வ செழிப்போட இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை வாழ வச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பெரும் பாவங்களை இந்த ஊரில் நடக்க வச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய பலாய் முசீபத்துக்களை இந்த ஊரில் உண்டாக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒற்றுமையோட தோளோட தோள் சேர்ந்து யா அல்லாஹ் ஒற்றுமையாக பணிக்கக்கூடிய யா அல்லாஹ் ஒரு முக்கியமான முன்னுதாரணமான ஊராக இந்த ஊர் ஆக்கி தந்துடு யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, அன்பாளன், எங்களுக்கு கேட்க தெரியாது யா அல்லாஹ், நீ கொடுக்க தெரிந்த ரஹ்மான் யா அல்லாஹ். எங்களோட எல்லா தேவைகளையும் நீ அறிஞ்சு வச்சுக்கிறாய் யா அல்லாஹ். எங்களோட தேவைகளை சங்கியான முறையில் பூர்த்தி செஞ்சு தந்துடு யா அல்லாஹ். இந்த துஆவுடைய மாபெரும் கிருபையிட்டு கபூல் செஞ்சிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்